நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாதங்களில் சிறந்தது மார்கழின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த ஆடி மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கவே செய்யுது. ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை தொடங்கி 4வது மாதம் இந்த ஆடி மாதம். பொதுவா இந்த ஆடி மாதத்துல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல ஆண்டாள் பிறந்திருக்காங்க. ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் இவங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆண்டாள் பிறந்த தினத்தினுடைய சிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இந்த ஆடி பூரம் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் புதுசா இந்த காணொலியை பார்க்கறவங்களுக்கு இது ஒரு புதிய தகவலா கூட இருக்கலாம் இல்லையா? எல்லா அம்மன் கோவில்களிலும் விசேஷமாக கொண்டாடுவாங்க. வளையல்கள் வைத்து வளைகாப்பு நடத்துற மாதிரி அந்த அம்மனை மிக அளவுக்கு உற்சாகமாக வணங்கி மீண்டும் வரங்களை பெறக்கூடிய அளவுக்கு இந்த நாளை கொண்டாட்ட நாளாக பார்க்கறாங்க. இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாளுடைய இந்த அவதரித்த நாளை கொண்டாடுகிற பொழுது ஒரு 5 விதமான பொருள்களை வைத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சாஸ்திரம் வழியாக சொல்றாங்க. ஒண்ணு காலையில அல்லது மாலையில் விளக்கேற்றி வைத்து இந்த 5 பொருள்களை வைத்து நீங்க வணங்குனீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு செல்வம் உங்கள் வீட்டில் வந்து தங்கும் அப்படின்னு பெரியவங்க சாஸ்திரம் வழியாக சொல்றாங்க. அந்த 5 பொருள்கள் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கல்லுப்பு. கல்லுப்பை உங்களுடைய வீட்டுல வச்சு இந்த விளக்கேற்றி வைத்து வணங்குவதன் போது உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சளும் குங்குமமும் தனித்தனியாக வைக்கக்கூடாது, மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்து வைத்து வணங்குதல் மிக நல்லது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அப்புறம் நாட்டு சர்க்கரை, வெல்லம், இந்த பொருள்களை வைக்கலாம். அடுத்ததாக நீங்க வளையல்கள் வைத்து வணங்குதல் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பச்சரிசி. இந்த பச்சரிசியை வைத்து வணங்குதலும் உங்களுக்கு வேண்டிய வரங்களை அம்மன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. சோ இந்த 5 பொருள்களை வைத்து இந்த ஆடிப்புறத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த ஆடிப்புறத்தினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிற இதே தருணத்துல சென்னை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஓம் சக்தி இசக்கி அம்மன் ஆலயத்துல மிகப்பெரிய அளவுக்கு கோலாகலமாக இந்த ஆடிப்பூர திருவிழா வளையல்கள் வைத்து பக்தர்களால் கொண்டாடப்பட்டது. இசக்கி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி வளையல்கள் சார்த்தி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை மட்டுமல்லாம விநியோக பண்ணப்பட்ட அந்த பிரசாதத்துடன் அந்த மக்கள் பக்தர்கள் எல்லோருமே மிகப்பெரிய அளவுக்கு அம்மனுடைய அருளை பெற்றாங்க. அதை பதிவு செஞ்சிருந்தோம். அந்த பதிவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? கன்னியா குமரியம்மா பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே. கன்னியா குமரியம்மா பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே. ஓம் சக்தி நகரினிலே எமக்கு அருளியும் புரிவாயே. ஓம் சக்தி நகரினிலே எமக்கு அருளியும் புரிவாயே. கன்னியா குமரியம்மா பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே.
கன்னி தமிழ் பெண்களுக்கு காவலான தாயே, கையிலே குழந்தையுடன் காட்சி தந்தாயே. கன்னி தமிழ் பெண்களுக்கு காவலான தாயே, கையிலே குழந்தையுடன் காட்சி தந்தாயே. குங்குமக்காரியாக கோயில் கொண்ட தாயே, குங்குமக்காரியாக கோயில் கொண்ட தாயே. கருணையின் வடிவாக வந்தமர்ந்தாயே, கருணையின் வடிவாக வந்தமர்ந்தாயே. கன்னியா குமரியம்மா பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே. காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே. இலக்கிய தமிழாக இடம் கொண்ட தாயே, இசையினில் மயங்கிடும் இசக்கியமானியே. இலக்கிய தமிழாக இடம் கொண்ட தாயே, இசையினில் மயங்கிடும் இசக்கியமானியே. உடுக்கை பொம்பை ஒளியினில் ஓடி வருவாயே, உடுக்கை பொம்பை ஒளியினில் ஓடி வருவாயே. கடைக்கண் பார்வையிலே அருள் புரிகின்றாயே, கடைக்கண் பார்வையிலே அருள் புரிகின்றாயே. கன்னியா குமரியம்மா பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே. காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே. நமது கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் இருந்திருக்கும் வெற்றி விநாயகர் மற்றும் இசைக்கம்மன் ஆலயத்தில் இன்று ஆடிப்பூர திருவிழா இசைக்கம்மனுக்கு வளையல் காப்பு செய்து பூஜை சிறப்பாக நடைபெற்றது. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விளக்கு பூஜை நமக்கு வந்து கோவிலில் சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த வரலட்சுமி விளக்கு பூஜைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. மாதம் மாதம் பௌர்ணமி விளக்கு பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்க முடியாதவங்க இந்த வரலட்சுமி நோன்பு விளக்கு பூஜையில் சிறப்பு பூஜையில் கலந்துக்கோங்க. முன்கூட்டியே வந்துடணும். 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாதான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பூஜை ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும். சில பேர் லேட்டாக வந்து கலந்துக்கிறீங்க, அது கொஞ்சம் சிரமமா இருக்குது. 6 மணிக்குள்ள 5லேருந்து 6 மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாரும் உட்கார வச்சு எல்லாருக்கும் தேவையான பொருட்களை கொடுத்து நம்ம 7 மணிக்கு கரெக்டாக பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு சரியா இருக்கும். பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வர்றீங்க, அது கொஞ்சம் சிரமமா இருக்குது. அதனால 5லேருந்து 6க்குள்ள எல்லாரும் வந்துட்டீங்கன்னா வரிசையாக உட்கார வச்சு நம்ம விளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தலாம். விளக்கு பூஜையை சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம இசைக்கம்மன் கோவில் 18ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஓம் சக்தி நகர் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எல்லா பூஜையிலும் வந்து கலந்துக்கங்க. எல்லாம் வல்ல இறைவனர்களை பற்றி உங்கள் அன்போடு வேண்டுகிறோம். செய்யும் தாயே, வேண்டும் வரம் அளித்திட வந்திடும் அணியே. வேப்பமரம் ஆலமரம் வாசம் செய்யும் தாயே, வேண்டும் வரம் அளித்திட வந்திடும் அணியே. பூக்களால் அலங்கரித்து பூஜை செய்தோமே, பூக்களால் அலங்கரித்து பூஜை செய்தோமே. புன்னகை முகத்துடனே எழுந்தருள்வாயே, புன்னகை முகத்துடனே எழுந்தருள்வாயே. நேரில் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து
சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி இசக்கியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த ஆடிப்பூரம் திருவிழாவினுடைய பதிவை தான் நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். நிச்சயமாக அம்மனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ணமான பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், ஆலோசனைகள், விளம்பரங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நீங்க பேசணும், சொல்லணும், தெரியப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய எண் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு உங்க ஊர் கோவில் விசேஷங்கள், செய்திகள், தகவல்கள் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு ஆகச்சிறந்த விஷயத்தினுடைய பின்னணியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஆடிப்பூர திருவிழாவிற்கு பக்த கொடிகள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையக்கூடிய இந்த தருணத்தை வாழ்க்கை உசிதமாக கொடுக்கட்டும் என்ற வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.